கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26லேருந்து 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காப்ரியேல் என்னும் தூதன் என்ன பண்றாங்கன்னா, 6ஆம் மாதத்துல கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருக்கிற தாவீதின் வம்சத்துல உள்ள யோசேப்புங்கிற நாமல புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்படுறாங்க. அந்த கன்னிகை யாருன்னா மரியாள். அப்போ அந்த தேவதூதன் பிரவேசித்து சொன்ன வார்த்தை, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிரியப்பட்டவள் என்றான். தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் இல்லையா? இன்னைக்கும் இந்த வார்த்தையெல்லாம் தேவனால் அனுப்பப்பட்டது. யாருக்காக? நமக்காக. இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களோடனே இருக்கிறார், நீங்க ஆசிரியப்பட்டவன். ஒரு நாளும் கலங்காதீங்க, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்ட்டு. கர்த்தர் உங்களோடு இருக்கிற காரியங்கள் மாற்றாலே முடியும். அதனால் ஒரு நாளும் கலங்காதீங்க, நீங்க ஆசிரியப்பட்டவங்க. ஜெர்மன்லம்மா எங்கள் அன்பன் பரலோகப்பிதாவின் தன்மையான நாளுக்காக விளக்க நினைப்பா. நாங்கள் உம்மால் ஆசிரியப்பட்டவங்க என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தீங்க. நீங்கள் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இதுவே இன்றைய நற்செய்தி. மட்டுமே முடிந்தாகட்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார்.